ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நானோ மெட்டீரியல்ஸில் ஏற்கனவே வந்து நானோ மெட்டீரியல்ஸோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி த சிந்தசிஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட்டாக வந்து ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சொல்வேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ரெண்டு மெத்தட் மூலயமா வந்து we can synthesize the நானோ பார்ட்டிகல்ஸ். ஒன்று வந்து டாப் டவுன் மெத்தட், இன்னொன்று வந்து பாட்டம் அப் மெத்தட். ஸோ டாப் டவுன் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, பல்க் மெட்டீரியல்ஸ்லேருந்து நானோ பார்ட்டிகல்ஸோட சைஸ் என்ன நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நானோ பார்ட்டிகல்ஸோட சைஸ் வந்து என்னது, இட் இஸ் 10⁻⁻⁻, இதுதான் வந்து 1 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக நானோ பார்ட்டிகல்ஸ்னால் வந்து உங்களுக்கு ரேஞ்சஸ் வந்து என்னது, இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 100 நானோமீட்டர். ஏதாச்சும் ஒரு டைமென்ஷனில் இது இருந்துச்சுன்னா அதை we call it as a நானோ பார்ட்டிகல்ஸு. மூணு டைமென்ஷன்ஸில். ஓகே, ஸோ அப்போது டாப் டவுன்னா என்னென்னா, பெரிய பல்க் மெட்டீரியல்ஸ் லைக் சைஸில் பிகராக இருக்க மெட்டீரியல்ஸை, பெரிய மெட்டீரியல்ஸை we convert into the நானோ பார்ட்டிகல் சைஸ். ஓகே, அடுத்து பாட்டம் அப் அப்ரோச்னா வந்து ஆட்டம்ஸோட சைஸ் வந்து என்னது, ஆட்டம்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10⁻⁻10 மீட்டர். ஓகே, 1 ஆங்ஸ்ட்ராம் தான் வந்து ஆட்டத்தோட வந்து சைஸ். இப்போது ஒரு 10 ஆட்டம்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 10 ஆட்டம்ஸ் எடுத்திங்கனாக்கா ஒரு நானோ பார்ட்டிக்கல் சைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ஒரு மாலிகல்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ அப்போது பாட்டம் அப்ஸ்னால் வந்து ஆட்டம்ஸ்லேருந்து நானோ பார்ட்டிகல்ஸ் கொண்டு வரது பேர் வந்து பாட்டம் அப் அப்ரோச். ஓகே, அண்ட் டாப் டவுன்னா வந்து பல்க்லேருந்து பிகர்லேருந்து உங்களுக்கு நானோ பார்ட்டிகல்ஸை கொண்டு வரது வந்து டாப் டவுன் அப்ரோச். ஓகே, ஸோ அதுதான் இங்கே பிக்சோரியெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ there it is. ஸோ இப்போ நானோ பார்ட்டிகல்ஸில் டாப் டவுன் அப்ரோச் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச். இந்த பல்க் மெட்டீரியல்ஸை ஃபஸ்ட்டு பவுடராக மாற்றும். அந்த பவுடர்லேருந்து உங்களுக்கு என்ன வரும், ஸோ பல்க் மெட்டீரியல், அதுலேருந்து பவுடர்லேருந்து நானோ பார்ட்டிகல்ஸ். அடுத்து பாட்டம் அப்பில் வந்து உங்களுக்கு ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து கிளஸ்டர்ஸாக மாற்றி அந்த கிளஸ்டர்ஸ்லேருந்து we get the நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த டாப் டவுன் அப்ரோச்ன்றது பல்க் டு நானோ பார்ட்டிகல்ஸ். உங்களுக்கு பாட்டம் அப் அப்ரோச் இது ஆட்டம்ஸ்லேருந்து நானோ பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த சிந்தசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப்பே வந்து we categorize in the 3 different way: physical methods, chemical methods and biological methods. ஸோ ஃபிசிக்கல் மெத்தட்ஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து எந்த கெமிக்கல்ஸையும் யூஸ் பண்ணாமல் ஒன்லி பை யூஸிங் த ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், வி கெட் தி நானோ பார்ட்டிகல்ஸ். அது பேர் வந்து ஃபிசிக்கல் மெத்தட்ஸ். கெமிக்கல்ஸ் மெத்தட்ஸ்னால் பை யூஸிங் த கெமிக்கல் ரியேஜன்ஸ், சால்வென்ட்ஸ். ஓகே, ஸோ லைக் கரண்ட், அதில் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதை வச்சு பண்ணுறது வந்து கெமிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ். அடுத்து பயாலஜிக்கல் மெத்தட்ஸ், பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட்ஸோ இல்லை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அல்கே இல்லை ஃபங்கி இல்லை என்சைம்ஸ், பயோமாலிகல்ஸ் வச்சு நம்ம வந்து நானோ பார்ட்டிகல் சிந்தசிஸ் பண்ணலாம். அப்போது இந்த டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப்பே வந்து கேட்டகரைஸ் இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த டாப் டவுன் அப்ரோச் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச்சில் வந்து உங்களுக்கு வேறு எந்தெந்த மெத்தட்ஸ் உள்ள சப்டிவிஷன்ஸில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, கர்சராக தெரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போது ஃபஸ்ட் வந்து இந்த கெமிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டு we are going to see the physical methods. அதில் ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா எட்சிங். எட்சிங்னா வந்து என்னதுன்னா லைக் உங்களுக்கு வந்து இது வந்து கால்ட் டாப் டவுன் மெத்தட். ஓகே, ஸோ பிகர் பார்ட்டிக்கல் இருக்கும், அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக மாற்றுறது தான் வந்து டாப் டவுன். ஓகே, ஸோ பல்க் டு நானோ, அதுதான் வந்து உங்களுக்கு we call it as இதில் எட்சிங்னா என்னென்னா, ஸோ ஃபிசிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ணி லார்ஜ் மெட்டீரியல்ஸ் வந்து நானோ பார்ட்டிகல்ஸாக இங்கே மாற்றுறோம். ஸோ திஸ் இன்வால்வ்ஸ் கால்டு எட்சன்ட். ஸோ ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம் இல்லை கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம். என்ன பண்ணுவோம், லார்ஜஸ்ட் பீஸை வந்து ஸ்மாலர் பீஸாக வந்து மாற்றுறது. ஓகே, ஸோ அப்போ எட்சிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, எட்சிங்னா வந்து லைக் கைண்ட் ஆஃப் ஷேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம்.
லைக் நீங்கள் ஹெச்எஃப் கேஸ் வந்து ஒரு வேக்ஸ் கோட்டட் கிளாஸ் பீஸில் வந்து ஒரு நேம் வந்து எழுதிட்டு நீங்கள் அந்த கேஸ் பாஸ் பண்ணிங்கனாக்கா யூ கெட் அ ஷேப். அது வந்து எட்சிங் சொல்லுவோம், அரிக்கிறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பிகர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸோ லைக் கரோஷன் மாதிரி இல்லை அரிக்கிற மாதிரி குட்டி 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 பார்ட்டிகல்ஸாக மாற்றுறது தான் வந்து இந்த எட்சிங். ஓகே, ஸோ இதில் நம்ம etching is a top down method. It starts with a large piece of material and reduces to nanoparticles. But bottom up வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஸ்மாலர்லேருந்து நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து வர்றது தான் வந்து பாட்டம் அப் அப்ரோச். ஸோ இந்த கர்சர் மூவ் ஆகலை. ஓகே, okay, chemical etching na we use chemical reagent to dissolve the specific parts of the material creating the nanoparticles. Like இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுக்கிறோம், எனக்கு வந்து இந்த நானோ பார்ட்டிக்கல் இந்த சைஸில் தான் வந்து வேணும் அப்படின்றப்ப வந்து இந்த மித்த ரீஜனெல்லாம் வந்து நம்ம கரைச்சி எடுத்துருவோம். ஒன்லி ஐ கெட் திஸ். ஸோ அதுதான் வந்து கெமிக்கல் எட்சிங். இல்லை ஃபிசிக்கல் எட்சிங்னா வந்து நம்ம லேசர் வச்சு எனக்கு இந்த மாதிரி மட்டும்தான் இவ்வளோ சைஸ் தான் வேணும்ன்ட்டு கட் பண்ணுறது. ஒன்று ரியேஜென்ட் வச்சும் நான் இந்த சைஸில் கொண்டு வரலாம், மற்ற தேவையில்லாத அன்வான்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுலேயே வந்து யூ ஹாவ் ஃபிசிக்கல் எட்சிங், கெமிக்கல் எட்சிங்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து யூ ஹாவ் மெட்டல் அசிஸ்டட் கெமிக்கல் எட்சிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது பேர் MEACEன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து வி ஹாவ் வெட் கெமிக்கல் எட்சிங். இட் யூஸ் டு கிரியேட் த நானோ பார்ட்டிகல் வித் கண்ட்ரோல்டு சைஸ். ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு தேவையான சைஸ் அண்டு ஷேப்பில் வந்து இந்த நானோ பார்ட்டிகல்ஸ்க்கு நமக்கு வந்து கிடைக்கும். தென் அல்கலி எட்சிங் பை யூஸிங் த சிந்தசிஸ் த சிலிக்கான் நானோ பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த சிலிக்கான் பவுடர். அடுத்து வந்து லைக் இட் இஸ் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு எங்கே இந்த சென்சார்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து இதில் இந்த கண்ட்ரோல் அண்ட் சேலஞ்சஸ். ஸோ உங்களுக்கு இந்த உங்களுக்கு இது வந்து இந்த மெத்தடில் வந்து சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த மாலிகுல்ஸ் வந்து உங்களுக்கு அஷ்யூர்டாக கிடைக்கும். பட் உங்களுக்கு பாட்டம் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேன் பி மோர் சேலஞ்சிங் தென் த பாட்டம் அப்பில் வந்து ரீஅக்ரிகிரியேஷன். பட் இங்கே வந்து உங்களுக்கு லிட்டில் பிட் கண்ட்ரோல் அண்ட் சேலஞ்சஸ் வந்துருக்கு. சைஸ் வந்து டிசைட் ஷேப் கிடைக்கும், பட் யூ ஹாவ் லிட்டில் பிட் சேலஞ்சஸ். ஓகே, யா நெக்ஸ்ட் வந்து இதனோட அப்ளிகேஷன்ஸ். எட்சிங் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் நானோ ஃபேப்ரிகேஷன். எட்சிங் இஸ் எசென்ஷியல் இன் தி நானோ ஃபேப்ரிகேஷன் ஃபார் கிரியேட்டிங் வேரியஸ் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் இன்க்ளூடிங் நானோ ஒயர்ஸ். ஸோ இப்போ நானோ ஒயர்ஸில் நானோ இந்த 2D ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த எட்சிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த இமேஜில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, தி ஹவ் டேக்கன் தி வாட்டர் அண்ட் மெத்தலன், அதில் வந்து சிலிக்கான் பவுடர் வந்து போடுறாங்க. தென் அதுக்கப்புறம் தே ஆர் யூஸிங் த மைக்ரோ பிப்பட், அதில் HF அண்ட் HNO3 வந்து போடுறாங்க. ஸோ தென் இந்த காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அல்ட்ராசோனிகேஷன் வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வாட் தே ஆர் டூயிங் இஸ் த இந்த ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணுறாங்க. ஃபில்டர் பண்ணுறப்ப யூ கெட் தி நானோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது காம்போசிட், இந்த இப்போ அயன் சிலிக்கான் ஆக்சைடு வந்து உங்களுக்கு காம்போசிட்டாக இருக்குது. எட்சிங் ப்ராசஸ் மூலமா வந்து சிலிக்கானை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி யூ கெட் தி அயன் ஆக்சைடு நானோ பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத வந்து ரிமூவ் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த ஆட்டம்ஸ் மட்டும்தான் வேணும், இல்லை அந்த ஆட்டம்ஸ் மட்டும் வேணும், சூஸியாக வந்து பண்ணுறது தான் வந்து எட்சிங். அடுத்து வந்து வி ஆர் மூவிங் ஆன் டு தி மெக்கானிக்கல் மில்லிங். லைக் நார்மல் மில்லிங் நம்ம எப்படி ஒரு பவுடர் பண்ணுறோமோ அந்த மாதிரி பிகர் பார்ட்டிகல்ஸ் வந்து வி ஜஸ்ட் வாட் வி டூ இஸ் த மில் பண்ணுவோம், மெக்கானிக்கல் மில்லிங். ஸோ இதுதான் வந்து அந்த மெக்கானிக்கல் மில்லிங்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கனாக்கா இப்படி இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்கலி கால்டு பால் மில்லிங்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து என்னது ஒரு டாப் டவுன் அப்ரோச், அதாவது பல்க்லேருந்து நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம சிந்தசிஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நீங்கள் மாலிகுல்ஸ் வந்து ஹை எனர்ஜி கொலிஷன்ஸ். ஸோ இங்கே ஒரு பால் கிரைண்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து இருக்கும். இங்கே பார்ட்டிகல்ஸ் போடுறப்ப இந்த பாலோட கொலிஷன்ஸ் இந்த இன்னும் மற்ற பார்ட்டிகல்ஸ் கொலைட் ஆகிறதுனால பிகர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பார்ட்டிகல் சைஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு நானோ பார்ட்டிகல் சைஸ்க்கு வந்து இது வந்து போகும். ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்டு
இட் கேன் பி அப்ளைட் ஃபார் த போத் த சாலிட் அண்ட் லிக்விட் ஃபேஸஸ். ஸோ சாலிட் ஃபேஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், லிக்விட் ஃபேஸில் உங்களுக்கு நானோ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக பேசிக்கலி எப்படி நம்ம கிரைண்டரில் போட்டு மாவு அரைப்போம் அந்த மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 பால்ஸ் மாதிரி இருக்குது, உள்ள பிகர் ஆப்ஜெக்ட்ஸ் போயிட்டு நமக்கு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இது வந்து ஹவ் இட் ஒர்க்ஸ். It works. So powdered particles are trapped between the colliding balls and then undergoing the repeated deformation, rewelding and fragmentation. அடுத்து வந்து இந்த கோல்டு வெல்டிங் மூலமா அந்த ஃப்ராக்மெண்டேஷன் மூலமா ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக வந்து நடக்குது. தென் இட் அட்டைன்ஸ் ஈக்லிபிரியம் ஸ்டேட். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு இந்த ஈக்லிபிரியம் ஆன பிறகு பார்ட்டிகல் சைஸில் வந்து உங்களுக்கு சின்னதாகிடும். தென் வேறு நிறைய மில்லிங்கும் இருக்குது, பால் மில்லிங் இருக்குது, ஹை எனர்ஜி மில்ஸ், பிளானட்டரி பால் மில்ஸ், வைப்ரேட்டிங் பால் மில்ஸ், இந்த மாதிரி நிறைய மில்லிங்ஸ்லேயே வந்து மெக்கானிக்கல் மில்லிங் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு என்ன மாதிரி சைஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இந்த மெக்கானிக்கல் மில்லிங் இதுவுமே வந்து ஒரு டாப் டவுன் அப்ரோச் தான். நான் வந்து ஓவராலாக தான் சொல்கிறேன், ஜஸ்ட்டு இல்லை. அடுத்து வந்து வாட் வி ஆர் கோயிங் டு சி இஸ் த இதோட அட்வான்டேஜஸ். இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், அதுக்கப்புறம் வந்து வெரி வெர்சடைல், இட் கேன் பி யூஸ்டு ஃபார் த போத் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபேஸஸ். உங்களுக்கு ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்லாம் தேவையில்லை. அடுத்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் மில்லிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நானோ கிறிஸ்டலின் பவுடர் லைக் ஜிங்க் ஆக்சைட் வித் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து இங்கே மெக்கானிக்கல் மில்லிங் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு நானோ காம்போசிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நாவல் மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சுவலி எனக்கு கர்சனால தான் கொஞ்சம் டைம் ஆகுது, ஐ எம் டெரிபிளி சாரி. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி இதனோட லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்டிகல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் எல்லா சைஸ்லேயும் உங்களுக்கு மைக்ரான்ஸ்லேருந்து நானோமீட்டர்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்து இதில் வந்து இந்த சர்ஃபேஸ் டேமேஜ் வந்து நிறைய நடக்கிறதுனால மில்லிங் ப்ராசஸில் வந்து எனக்கு பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் ஷேப் தான் வேணும், சைஸ் தான் வேணுன்றப்ப வந்து அந்த சைஸில் உங்களுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட் அகைன் லேசர் அப்ளேஷன். லேசர் அப்ளேஷன் நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், இதுவுமே வந்து ஒரு டாப் டவுன் அப்ரோச். டாப் டவுன் அப்ரோச்னானது பல்க் டு நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணுறது. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், லேசர் பீமை போயிட்டு நம்ம ஒரு டார்கெட் மெட்டீரியல் இருப்போம், அது மேலே அந்த லேசர் கொண்டு போய் பாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், இட் பெனிட்ரேட்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து உங்களுக்கு லைக் குவாண்டம் டாட்ஸ், கார்பன் நானோ டியூப்ஸ், கோர்ஷியல் நானோ பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த லேசர் அப்ளேஷன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, பேசாமல் ஐ வில் கோ ஃபார் பிபிடி இட்செல்ஃப். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த டாப் டவுன் அப்ரோச். தென் இட் ஸ்டார்ட்ஸ் வித் த பல்க் மெட்டீரியல். இதில் எதுனா வந்து இந்த நியூக்ளியேஷன் அண்ட் க்ரோத். ஃபஸ்ட்டு இந்த பெரிய பெரிய மாலிகுல குட்டி குட்டியாக நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணுறோம். அது என்ன எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டிகல்ஸை உடச்சிட்டு அதை வேப்பரைஸ்டு ஃபார்மில் மாற்றிட்டு தென் இட் ஃபார்ம்ஸ் அ பிளாஸ்மா ப்ளூம். அதை என்ன பண்ணணும், கண்டென்ஸ் பண்ணி கூல் பண்ண வச்சுட்டு ஆட்டம்ஸ் ஸ்டேட்டுக்கு போகும். அந்த ஆட்டம்ஸ் இன்னும் ஃபர்தராக கூல் பண்ணுறப்ப யூ கெட் த நானோ பார்ட்டிகல்ஸ். ஓகே, அப்போது டோட்டலாக வந்து வேப்பரைஸ் அட்டாமிக் ஸ்டேட்டில் பிளாஸ்மா ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு பிளாஸ்மா ஸ்டேட்டை கண்டென்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்டம்ஸை மாற்றி ஆட்டம்ஸ் அக்ரிகேட் பண்ணி தென் யூ ஆர் கெட்டிங் த நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ அதுதான் இங்கே பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட அந்த டார்கெட். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாலிக்யூல்ஸ் வந்து இங்கே கிவன் சால்வெண்ட்டில் வந்து இங்கே எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த பிளாஸ்மா ஃபேஸில் வந்து உங்களுக்கு என்ன நடக்குது, லைக் பிகர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக வந்து உடையுது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல மட்டும் எடுத்துட்டு தென் அதை வந்து ப்ரைமரி பார்ட்டிகல்ஸ் அதை அக்ரிகேட் பண்ணி நானோ பார்ட்டிகல்ஸாக வந்து மாற்றுறாங்க. ஓகே, ஸோ அதுதான் இங்கே இந்த ப்ராசஸில் சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, பல்ஸ்டு லேசர் டெபாசிஷன் அந்த மாதிரிட்டு.
ஸோ இதை வந்து வேக்கமில் பண்ணாக்கா இது பேர் வந்து பல்ஸ் லேசர் டெபாசிஷன், பிஎல்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதை சப்போஸ் இந்த லேசர் அப்ளேஷன் நீங்கள் லிக்விட் ஸ்டேட்டில் பண்ணிங்கன்னா அது பேர் எல்ஏஎல் இல்லை லாசிஸ் லேசர் அப்ளேஷன் இந்த லிக்விட் ஸ்டேட்டுக்கு. ஓகே, ஸோ இங்கே இது வந்து மெயினாக வந்து இட் இஸ் கால்டு க்ரீன் அப்ரோச். ஏன்னா இங்கே கெமிக்கல் ப்ரீகாசஸே நம்ம எதுவுமே எடுக்கல, டைரெக்டாக லேசரை வந்து இந்த உங்களோட ரிஃப்ளெக்டார் மேலே பாஸ் பண்ணுறோம். உங்களுக்குள்ளே வந்து உங்களோட டார்கெட்டில் இங்கே போயிட்டு உங்களுக்கு மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ணுது, பிகர் ஆப்ஜெக்ட்ஸை குட்டி குட்டியாக உடச்சி இந்த சால்வெண்ட்டில் கரைச்சி விட்டுருது. தென் அதை வந்து என்ன பண்ணுறோம், அக்ரிகேட் பண்ணி தென் ஃபில்ட்ரேஷன் பண்ணி அதில் வந்து வி கெட் த நானோ பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ எ லேசர் வேப்பரைசஸ் த கார்பன், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கார்பன் டார்கெட், அந்த வேப்பர் கண்டென்சஸ் அண்ட் இன்டு த நானோ டியூப்ஸ் அண்ட் அதர் கார்பன் அல்லோட்ரோப்ஸ். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஈவன் செமிகண்டக்டர் குவாண்டம் டாட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வந்து லேசர் அப்ளேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. நோபல் மெட்டல் நானோ பார்ட்டிகல்ஸ் லைக் கோல்டு அண்ட் சில்வர் இதெல்லாம் வந்து நான் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இந்த சில்வர் அண்ட் கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தே ஆர் யூஸிங் த லேசர் அப்ளேஷன் இன் த லிக்விட். ஸோ இட் இஸ் ரிசல்ட்டிங் ஹைலி பியூரிட்டி ஆஃப் த கொலைட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதனோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் பியூரிட்டி நிறைய இருக்குது. தென் ப்ரிசைஸ் கண்ட்ரோல், சைஸில் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது லேசர் அப்ளேஷன் மெத்தடில். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெமிக்கல் ப்ரீகாசஸ் யூஸ் பண்ணாதனால உங்களுக்கு வேறு என்ன உங்கள் டார்கெட் மெட்டீரியல் சால்வெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்போது நீங்கள் என்ன நானோ பார்ட்டிகல்ஸ் கிடைக்கல 100% அந்த நானோ பார்ட்டிகல்ஸை நீங்கள் வந்து சிந்தசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எலக்ட்ரானிக்ஸில் இருக்க அந்த சிப்ஸ் கிரியேஷன், கெட்டாலிசிஸ், பயோமெடிசன்ஸ் இதில் எல்லாமே அந்த மாதிரி நானோ மெட்டீரியல்ஸ், அதுக்கு யூஸ் பண்ணுற நானோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து யூஸிங் லேசர் அப்ளேஷன் மெத்தடில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பட்டரிங். ஓகே, ஸோ ஸ்பட்டரிங் மெத்தட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பட்டரிங் மெத்தட் இதுவுமே வந்து உங்களுக்கு லைக் டாப் டவுன் அப்ரோச் தான், பல்க் டு நானோ பார்ட்டிகல்ஸ் தான், இதுவுமே வந்து பல்க் டு நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ இது வந்து தின் ஃபிலிம் டெபாசிஷன் மெத்தட் யூஸிங் நானோ டெக்னாலஜி, கிரியேட்டிங் த கோட்டிங்ஸ் அண்ட் நானோ மெட்டீரியல் பை எஜெக்டிங் மெட்டீரியல் ஃப்ரம் அ டார்கெட் சர்ஃபேஸ் த்ரூ அ பம்பார்ட்மெண்ட் வித் த எனர்ஜெட்டிக் அயான்ஸ். ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், வி ஆர் பிளேசிங் இந்த செட்டப்பில் கேத்தோட் அண்ட் ஆனோட் வந்து இருக்குது, அதில் டார்கெட் வந்து வச்சிடுறோம். அந்த டார்கெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் ஜஸ்ட் யூஸிங் த அந்த பிளாஸ்மா ஜென்ரேட்டட் நியூட்ரலைசேஷனிங் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணி அந்த டார்கெட்டில் வந்து உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வேக்யூம் சேம்பரில் ப்ளேஸ் பண்ணி அதில் இனர்ட் கேஸ் லைக் ஆர்கானை வந்து பாஸ் பண்ணுறோம். அந்த இனர்ட் கேஸ் வந்து என்ன ஆகும், பிளாஸ்மா ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டு இட் கிரியேட்ஸ் அ பாசிட்டிவ் அயான்ஸ் ஆக்சிலேட்டட் டுவர்ட்ஸ் தி கேட்டையான். பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து இந்த டார்கெட் மேலே வந்து கொலைட் ஆகி அது வந்து அந்த பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் வந்து குட்டி குட்டியாக வந்து உடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஆர்கான் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்குது, நாம் எடுத்துருக்க டார்கெட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து கீ காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சோர்ஸ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டெபாசிட்டட் அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தின் ஃபிலிம் மாதிரி ரொம்ப மைல்டாக நீங்கள் கோட் பண்ணியிருக்கணும் அந்த டார்கெட்டோட சர்ஃபேஸில் அந்த இதில். ஓகே, ஸோ அடுத்து வேக்யூம் சேம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இனர்ட் கேஸ் வந்து ஆர்கான் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பிளாஸ்மா வந்து இந்த அயனைஸ்டு கேஸ் வந்து இட் ப்ரொவைட்ஸ் தி எனர்ஜெட்டிக் அயான்ஸ் ஃபார் த ஸ்பட்டரிங். The ion bombardment வந்து high energy ions which hit the target and causing the atoms to be ejected. பல்க்லேருந்து உங்களுக்கு ஆட்டம்ஸ் வருது. மெயினாக வந்து என்னது, ஒன்று வேப்பரைஸ் பண்ணி பண்ணுறோம், ஓகே, இல்லைனா வந்து கொல்யூஷன் மூலமாக ஆட்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். அந்த ஆட்டம்ஸ்லாம் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகி நானோ பார்ட்டிகல்ஸ். ஓகே, இப்போ கேஸ் அயனைசேஷனில் வி ஆர் யூஸிங் த ஆர்கான் லைக் கேஸ். பிளாஸ்மா ஜென்ரேஷன் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் வந்து கிரியேட்ஸ் த பிளாஸ்மா. அயான் ஆக்சலரேஷன், ஸோ அந்த அயான்ஸ் எல்லாம் வந்து ஆக்சிலரேட் பண்ணி டார்கெட் மேலே போயிட்டு மோதுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அது ஸ்பெக்ட்ரிங்கில் த அயான்ஸ் கொலைட் வித் த டார்கெட் அண்ட் காசிங் த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் டு பி எஜெக்டட் ஃப்ரம் தி, இதுதான் வந்து ஸ்பட்டரிங். அப்போ ஸ்பட்டரிங்கில் வந்து பேசிக்லி வி ஆர் யூஸிங் தி கரண்ட்டை வச்சு இனர்ட் கேஸை வச்சு தென் பிளாஸ்மா ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு அதில் இருக்க அந்த இனர்ட் கேஸோட ஆட்டம்ஸ் வந்து நம்மளோட பல்க் மெட்டீரியல் மேலே மோதி இட் கிரியேட்ஸ் தி உங்களுக்கு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஓகே,
அடுத்து இந்த தின் ஃபிலிம் இங்கே ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னாக்கா the ejected material travels through the chamber and deposits on the substrate மேலே வந்து உங்களுக்கு தின் ஃபிலிம் மாதிரி வந்து ஆகும். அதுக்கப்புறம் we can collect it. ஸோ இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. மேக்னட்ரான் ஸ்பட்டரிங், டிசி ஸ்பட்டரிங், ஆர்எஃப் ஸ்பட்டரிங், அயான் பீம் ஸ்பட்டரிங். மேக்னட்ரானா மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி வி கன்ஃபைன் த பிளாஸ்மா. அதுலேருந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு அந்த டெபாசிஷன் ரேட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு குவாலிட்டியாக கிடைக்கும். டிசி ஸ்பட்டரிங் வந்து வி யூஸ் த டைரக்ட் கரண்ட், அதுலேருந்து கேஸ் வந்து அயனைஸ் பண்ணி பண்ணுறது. ஆர்எஃப்னா வி யூஸ் த ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அதுலேருந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டிங் யூஸ் பண்ணி then ionize the gas and we get the nanomaterials. Ion beam la focused ion beam to sputter the target material, offering the high precision and control. Okay, so I know I'm rushing up, but எல்லாமே more or less என்னன்னா லைக் சிமிலர் டைப் தான். உங்களுக்கு லேசர் அப்ளேஷனாக இருக்கட்டும், ஸ்பட்டரிங், இது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு இதனோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது மெயின்லி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து சிப்ஸ் க்ரியேட் பண்ண, சர்க்யூட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த உங்களுக்கு இந்த ஸ்பட்டரிங் ப்ராசஸ். அப்புறம் ஆப்டிக்கல் கோட்டிங், நம்மளோட மிரர்ஸில், கண்ணாடியில் வந்து ஃபோட்டோகிராஃபிக் கிளாஸஸ்லாம் சொல்லலாம் அதில். தென் நிறைய நானோ மெட்டீரியல்ஸ் ஃபார் த ரிசர்ச் அண்ட் வேரியஸ் அப்ளிகேஷன். அந்த தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர்ஸு, டிஸ்பிளே நம்மளோட டிவியில் இருக்க எல்சிடி ஸ்க்ரீன், இதில் எல்லாமே வந்து. அடுத்து மெடிக்கல் டிவைசஸில் கோட்டிங் இம்ப்ளான்ட்ஸ் அண்ட் அதர் மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் சர்ஃபேஸ் இன்ஜினியரிங், கரோஷன் ரெசிஸ்டன்ஸ், அதர் சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டில் வந்து இந்த ஸ்பட்டரிங் டெக்னிக் யூஸ் பண்ணி கிடைக்கிற நானோ மெட்டீரியல்ஸை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி ஆர்க் டிஸ்சார்ஜ் மெத்தட். இது மோர் ஆர் லெஸ் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ அங்கே கரண்ட் யூஸ் பண்ணி இங்கே பண்ணோம். இங்கே வந்து ஒரு அகைன் வேக்யூம் டியூப் கரண்ட் பாஸ் பண்ணி டிஸ்சார்ஜ் டியூப்லேருந்து பண்ணுறது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி ஆர்க் டிஸ்சார்ஜ் மெத்தட். ஸோ ஆர்க் டிஸ்சார்ஜ் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா பியோர்லி ஃபார் த கார்பன் நானோ டியூப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சிஎன்டி. இதுவுமே வந்து ஒரு டாப் டவுன் அப்ரோச் தான். ஐ மீன் பல்க்லேருந்து நானோ பார்ட்டிகல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ இங்கே கார்பன் நானோ டியூப்ஸ் அண்ட் மெட்டல் நானோ பார்ட்டிகல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலக்ட்ரிக் ஆர்க் வந்து எடுத்துப்போம் பிட்வீன் 2 எலக்ட்ரோட்ஸ். டிபிக்கலி இட்ஸ் மேடப் ஆஃப் கார்பன் ஆர் மெட்டல். கார்பன் நானோ டியூப் வேணுன்னா கார்பன் எடுப்போம், இல்லை மெட்டல் வேணுன்னா மெட்டல் எடுத்துப்போம். இட் இஸ் கண்ட்ரோல்ட் என்பது யூஸ்வலி அண்ட் இனர்ட் கேஸ், கைண்ட் ஆஃப் இனர்ட் கேஸ் மெத்தட் மாதிரி தான். ஹை டெம்பரேச்சர் இஸ் ஜென்ரேட்டட் பை த ஆர்க் விச் காசஸ் த எலக்ட்ரிக் மெட்டீரியல் டு வேப்பரைஸ். அந்த வேப்பர் தென் கண்டென்சஸ் இன் டு தி நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ இங்கே நம்ம இனர்ட் கேஸை பாஸ் பண்ணுறோம், நம்மளோட டார்கெட் வைக்கிறோம். ஸோ அந்த டார்கெட் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஸோ இட் ஹை டெம்பரேச்சரில் வந்து இட் கெட்ஸ் அந்த மெட்டீரியல் கெட்ஸ் வேப்பரைஸ் ஆகிட்டு அது கண்டென்ஸ் ஆகுறப்போ நம்ம ரொம்ப கண்டென்ஸ்னா அகைன் பல்க் மெட்டீரியலுக்கே போகலாம். ஸோ அந்த லிமிட்டட் கண்டென்சேஷன் டைமில் வி கெட் தி நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இதில் வந்து மெயினாக எலக்ட்ரிக் ஆர்க் இருக்குது. இது வந்து ஹை கரண்ட் ஹை வோல்டேஜ் டிஸ்சார்ஜ். அகெயின் வாட் இட் டஸ் த வேப்பரைசேஷன். ஸோ த இன்டென்ஸ் ஹீட் ஃப்ரம் தி ஆர்க் காசஸ் தி எலக்ட்ரோட் மெட்டீரியல் டு வேப்பரைஸ். அடுத்து கண்டென்சேஷன், அந்த வேப்பரைஸ் ஆகிட்டு உங்களுக்கு அட்டாமிக் ஸ்டேட் போகும். அதை கண்டென்ஸ் பண்ணுறப்போ நமக்கு நானோ பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸை கம்பைன் பண்ணி வி கெட் தி நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ அகைன் இங்கே எலக்ட்ரோட் செட்டப் இருக்குது. கார்பன் ராட்ஸ் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கார்பன் நானோ டியூப்ஸ் வேணும்னா இல்லை ஃபுல்லரின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால். மெட்டல் நானோ பார்ட்டிகல்ஸ் வேணால் மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணும். இனர்ட் கேஸில் இந்த மெத்தடில் ஆர்க் டிஸ்சார்ஜில் வந்து உங்களுக்கு வந்து ஹீலியம் கேஸ் இல்லை ஆர்கான் கேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து மற்ற எந்த கேஸ் யூஸ் பண்ணாலும் இன்னும் ஃபர்தராக வந்து எலக்ட்ரோட் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும். அதனால் அடுத்து கண்ட்ரோல் பேராமீட்டர்ஸ் இங்கே ப்ரெஷர் இருக்குது, எலக்ட்ரோட் மெட்டீரியல் அண்ட் டைப் அப்படி இருக்குது. ஓகே, தென் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணும். which will influence the size and properties of the synthesized nanoparticles. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நீங்கள் அந்த கூல் பண்ணுறது கூலிங் சிஸ்டம் மஸ்ட் பி எம்ப்ளாய்ட் டு கெட் த பர்டிகுலர் கண்டென்சேஷன் ப்ராசஸ். ஸோ கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து இந்த மெயினாக ஆர்க் டிஸ்சார்ஜ் மெத்தடில் தான் யூஸ் பண்ணி நம்ம சிந்தசைஸ் பண்ணுறோம். மெட்டல் நானோ பார்ட்டிகல்ஸ் அண்ட் அதர் நானோ மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே. ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஹை ஈல்டு, உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிராம்ஸில் வந்து நிறைய நம்பர் ஈல்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்டு மற்ற மெத்தட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஆர்க் டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் சிம்பிள் டு செட்டப் அண்ட் ஆப்ரேட்.
தென் இட் கேன் பி யூசஸ் வெசட்டெல்லாம் மெனி மெட்டீரியல்ஸ்க்கு வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஹை டெம்பரேச்சர், எலக்ட்ரோட்ஸ்லால் சம்டைம் உங்களுக்கு எலக்ட்ரோடில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் வரலாம், சைஸ் கண்ட்ரோல் கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். இதெல்லாம் வந்து இதனோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி லித்தோகிராஃபி. லித்தோகிராஃபி மெத்தட். ஸோ லித்தோகிராஃபி வந்து என்ன, அகெயின் சிந்தசிஸ் அண்ட் டு செட் அ ஃபேப்ரிகேஷன் டெக்னிக். ஸோ தட் யூசஸ் அ பேட்டர்ன் மாஸ்க் ஆர் பீம் டு கிரியேட் அ நானோ ஸ்கேல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அ சப்ஸ்ட்ரேட். ஸோ ஒரு சப்ஸ்ட்ரேட் எனக்கு வந்து இந்த எக்ஸகன் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி வி யூஸ் த வாட்டிக்கு இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்குலாம் ஒரு மோல்டு மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி மோல்டு மாதிரி யூஸ் பண்ணி மோல்டுலேருந்து வி கிரியேட் த ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ எசென்ஷியலி கார்விங் ஆர் ரைட்டிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் த நானோ பார்ட்டிகல். ஸோ இதுவுமே வந்து டாப் டவுன் அப்ரோச் தான், லைக் பல்க்லேருந்து நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து எலக்ட்ரோபீம் லித்தோகிராஃபி இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் சப்ஸ்ட்ரேட் கிளாஸில் வந்து எடுக்கிறோம், அது மேலே வந்து ட்ராப் கோட் இந்த மாதிரி சைஸில் வந்து எனக்கு வேணுன்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறோம். ஓகே, அதுக்கடுத்து அது மேலே வந்து கோல்டு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, சில்வர் பார்ட்டிக்கிள் இது மேலே வந்து நம்ம கோட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகுது, செட்டில் ஆகுது. ஓகே, ஸோ இந்த சைஸ்க்குள்ளே எனக்கு சில்வர் பார்ட்டிகல்ஸ் வேணும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து என்ன பண்ணோம், திருப்பியும் வந்து அந்த கோட்டிங் பண்ணுறது திருப்பி டீகோட் பண்ணுறப்ப வந்து இதெல்லாம் டிசால்வ் ஆகிட்டு உங்களுக்கு ஒன்லி இந்த சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ் மட்டும் இந்த சந்தில் வந்து ட்ராப் ஆகிருக்கும். ஓகே, ஸோ எனக்கு ஏன்னா இந்த சைஸில் வேணுன்றதை நான் முன்னாடியே இதை செட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மோல்டு மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மெட்டீரியலை வந்து பல்க் மெட்டீரியல் வந்து சொல்யூஷன் ஸ்டேட்லேயும் நம்ம வந்து அதுக்கு அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் டீகோட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு யூ கெட் த டிசைட் நானோ பார்ட்டிகல் சைஸ். அப்புறம் வி கேன் அனலைஸ் வித் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அசம்பிள் த மாஸ்க். ஓகே, டெபாசிட் த மெட்டல். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ரிமூவ் த மாஸ்க் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு டிசைட் ஷேப்பில் இருக்க கிடைக்கும். இல்லை உங்களுக்கு இல்லை லைக் ஃபிலிம் மாதிரி வேணுமா, இல்லை இந்த பர்டிகுலர் சைஸில் வேணுமா, சைஸை பொறுத்து உங்களுக்கு 50 நானோமீட்டர்னால் உங்களுக்கு ட்ரையாங்குலர் ஷேப்பில் வருது, 200 நானோமீட்டர்னால் உங்களுக்கு ஒரு ஃபிலிம் மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ அதனோட சைஸை பொறுத்து உங்களோட ப்ராப்பர்ட்டி அதனோட ஷேப்பு இதெல்லாமே வந்து மாறும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணோம், அப்புறம் பேட்டர்னிங், அப்புறம் டெவலப்மெண்ட், அப்புறம் பேட்டர்ன் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் மெட்டீரியல் சிந்தசிஸ். ஓகே, இதிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபோட்டோ லித்தோகிராஃபி, எலக்ட்ரான் பீம் லித்தோகிராஃபி, நானோ இம்ப்ரிண்ட் லித்தோகிராஃபி, நானோஸ்பியர் லித்தோகிராஃபி. ஸோ அப்ளிகேஷன் வந்து அகெயின் நம்ம ஐசி சிப்ஸில் மைக்ரோ சிப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும், அப்புறமா வந்து காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் நானோ எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு எல்லாமே வந்து வி ஆர் யூஸிங் திஸ் லித்தோகிராஃபிக் டெக்னிக். அகெயின் இனட் கேஸஸ் ஏற்கனவே ஆர்க்கு அதே டைப் மாதிரி தான் வரும். ஸோ மோரலஸ் எல்லாமே சிம்லராக தான் இருக்கும்னு சொன்னேன், ஆனால் தான் நான் சொன்னேன் ஐ வில் பி ரஷிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தி இனட் கேஸ் கண்டென்சேஷன் கைண்ட் ஆஃப் நம்ம அந்த ஸ்பட்டரிங் மெத்தட், ஆர்க் டிஸ்சார்ஜ் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் என்னென்னா ஃபிசிக்கல் வேப்பர் டெபாசிஷன் டெக்னிக் விச் இஸ் யூஸ் டு சிந்தசிஸ் த நானோ பார்ட்டிகல்ஸ் பை எவாப்ரேட்டிங் எ மெட்டீரியல் in a low pressure inert gas causing the vapor to condense into the small particle. அகைன் நம்ம பல்க் மெட்டீரியல் வந்து அதை வேப்பரைஸ் பண்ணுறோம், வேப்பரைஸ் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக வந்து மாற்றுறோம். ஓகே, ஸோ இந்த கலெக்டட் நானோ பார்ட்டிகல்ஸ் ஆன cold surface scraped off and compacted under high pressure to form a bulk material. ஸோ அந்த கோட்டான ஸ்மால் பார்ட்டிகல்ஸை உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம், கூல் பண்ணி ஹை ப்ரெஷரில் வி கிரியேட் த ஃபிலிம் மாதிரியோ இல்லை பல்க் மெட்டீரியல்ஸ் மாதிரியோ வந்து பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா பார்ட்டிகல் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இனட் கேஸோட ப்ரெஷர், அப்புறம் டெம்பரேச்சர், எவாப்ரேஷனோட ரேட், இது எல்லாமே வந்து வேரியஸ் கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ். அப்புறம் என்ன மாதிரி மெட்டாலிக்கா இல்லை செராமிக்கா இல்லை காம்போசிட் மெட்டீரியல்ஸ்ன்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து அது வந்து மாறும், அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற சைஸ் இது எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ், ஃபஸ்ட்டு வேப்பரைசேஷன். ஸோ சோர்ஸ் மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட்டு ஹீட்டட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஹீட்டர் இருக்குது, ஸ்டீல் பிளேட் இருக்குது. ஸோ அது மேலே வந்து அந்த ஸ்ப்ரே கன் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கர்சர் மெட்டீரியலை வந்து இது மேலே ஃபஸ்ட்டு
கோட் பண்ணி ஹீட் பண்ணி என்ன ஆகுது அதை வேப்பரைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ லைக் மெட்டல் சோர்ஸ் இருக்குது, அந்த ஏஜென்ட் இருக்குது, அந்த இனட் கேஸை பாஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், வேப்பரை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அதை கூல் பண்ணி என்ன பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெட்டல் பவுடர் ரேப்பிட் ஹீட்டிங். ஓகே, இந்த மெட்டல் ஹீட் பண்ணி என்ன திருப்பி கூல் பண்ணுறோம். கூல் பண்ணுறப்ப வந்து இவங்க தி நானோ பார்ட்டிகல்ஸ் பவுடரில் வந்து இங்கே பல்க் மெட்டீரியல்லேருந்து என்ன பண்ணுறோம், இங்கே நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இங்கே வந்து உங்களுக்கு செட்டில் ஆகும், ஸ்க்ராப் பண்ணி நம்ம எடுப்போம், தேய்ச்சி சுரண்டி அது வந்து எடுப்போம். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஸ்ப்ரே பைராலிசிஸ். ஸ்ப்ரே பைராலிசிஸ் என்னென்னா, இங்கே வந்து வி யூஸ் த ஆட்டமைசர் டு கிரியேட் த ஃபைன் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் அ ப்ரீகர்சர் சொல்யூஷன். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறோமோ, ஸோ ஸ்ப்ரே பண்ணி நம்ம கிரியேட் த ஃபிலிம் மாதிரி. ஓகே, ஸோ இங்கே வந்து டேக் தட் நம்ம பல்க் மெட்டீரியல், அந்த உங்களுக்கு வந்து அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து நானோ ட்ராப்லெட்ஸ் மாதிரி இது இங்கே போயிட்டு உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அது மேலே என்ன பண்ணுவோம், வி எவாப்ரேட் த சால்வெண்ட் அண்ட் டீகம்போசர் சொல்யூட். இட் ஃபார்ம்ஸ் தி நானோ பார்ட்டிகல்ஸ் ஆர் தின் ஃபிலிம்ஸ் அந்த ஹீட்டட் சப்ஸ்ட்ரேட். இந்த சப்ஸ்ட்ரேட் மேலே உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆட்டமைசேஷன். லிக்விட் ப்ரீகர்சர் சொல்யூஷன் கண்டெய்னிங் மெட்டல் ஆர் அதர் சால்ட்ஸ் ஆர் ஸ்ப்ரேட் இன் த ஃபைன் ட்ராப்லெட்ஸ் யூஸிங் த ஆட்டமைசர். இந்த டிப்பில் வந்து உங்களுக்கு ஆட்டமைசர் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரே வச்சு ஆட்டமைசராக மாற்றி இல்லை நெபுலைசராக மாற்றி அந்த சப்ஸ்ட்ரேட் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஓகே, அதை ஹீட் பண்ணி ட்ரை பண்ண நம்ம வந்து யூஸ் அ கேரியர் கேஸ். ஓகே, தென் அதில் வந்து உங்களுக்கு அண்டர்கோஸ் தெர்மாலிசிஸ் ஆர் டீகம்போசிஷன். அந்த சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் போய்ட்டு தின் ஃபிலிம் வரும். அந்த தின் ஃபிலிம் வந்து உங்களுக்கு ட்ரை ஆன பிறகு வி கால் ஜஸ்ட் ஹீட் த சப்ஸ்ட்ரேட். அதுலேருந்து வி கெட் த டிசைர்ட் நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த கீ ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேராமீட்டர்ஸ், ப்ரீகர்சரோட சொல்யூஷன், ஆட்டமைசரோட டைப்ஸு, அந்த கண்ட்ரோல்டு வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்ட்ரேட்டோட டெம்பரேச்சர், கேஸ் ஃப்ளோவோட ரேட்டு, டெபாசிஷன் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க, அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி நாசல் அந்த சப்ஸ்ட்ரேட் அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, பக்கத்தில் இருக்கா தூரத்தில் இருக்கா, இது எல்லாமே வந்து இந்த கண்ட்ரோல் பேராமீட்டர்ஸில் வந்து வரும். ஓகே, இது வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் உங்களுக்கு குவாலிட்டேட்டிவ் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் மெயினாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் இருக்கும். பட் எனிவே சிலபஸ் முடிக்கணுமேன்றதுனால ஐம் ஜஸ்ட் சிந்தசிஸ் வந்து இன்றைக்கே வந்து முடிக்கிறேன். ஸோ இதுலேயே நிறைய டைப் ஸ்ப்ரே பைராலிசிஸ் வந்து இருக்குது. அது என்னென்னா வந்து கன்வென்ஷனல் ஸ்ப்ரே பைராலிசிஸ், ஃப்ளேம் ஸ்ப்ரே பைராலிசிஸ், அப்புறம் அல்ட்ராசோனிக் ஸ்ப்ரே பைராலிசிஸ். இது எல்லாமே வந்து அதர் டைப்ஸ். இதில் அட்வான்டேஜ் வந்து இட்ஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ், ஸ்கேலபிலிட்டி, உங்களுக்கு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸிங் நிறைய நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து அதனோட வெர்சட்டாலிட்டி, செமிகண்டக்டர், செராமிக்ஸ் இது எல்லாமே ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் பண்ணலாம். அடுத்து மார்ஃபாலஜி, நமக்கு என்ன சைஸ் அண்ட் ஷேப் வேணுமோ, நானோ ராட்ஸ், நானோ வயர்ஸ், நானோ ஃப்ளவர்ஸ் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மார்ஃபாலஜிக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம டியூன் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் இந்த மெத்தடோட அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன மெத்தட்னா சின்டரிங் மெத்தட். ஓகே, சின்டரிங்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் we are முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ சின்டரிங் இஸ் அ நானோ பார்ட்டிகல் ப்ரிப்பரேஷன், ஹை ப்ரெஷர் ப்ராசஸ். இது என்ன பண்ணும், இட் கன்சாலிடேட்ஸ் த நானோ பார்ட்டிகல் பவுடர்ஸ் இன்டு எ சாலிட் டென்ஸ் மெட்டீரியல் பை ஹீட்டிங் தெம் பிலோ இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ லைக் உங்களுக்கு ஹை டெம்பரேச்சர் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த சின்டரிங் ப்ராசஸில் வி டேக் திஸ் ஸ்மால் பார்ட்டிகிள் அதை பல்காக மாற்றிட்டு, ஸோ அதிலேருந்து என்ன பண்ணுறோம், அது கூட வந்து வேற ஒரு டென்ஸ் மெட்டீரியல் கூட நம்ம வந்து அதை கம்பைன் பண்ணிவிட்டு தென் திருப்பி டீலித்தியேஷன் வந்து பண்ணுறப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு இது வந்து பல்காக மாற்றுற மாதிரி. இட்ஸ் மேபி பாட்டம் அப் அப்ரோச் ஐ கெஸ். ஓகே, ஸோ இந்த கிராஃபின் ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் வந்து இந்த சின்டரிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நானோ பார்ட்டிகல்ஸ் ஆர் மிக்ஸ் டு கிரியேட் த ஸ்பெசிஃபிக் காம்போசிஷன். அப்புறம் இந்த நானோ பார்ட்டிகல் பவுடர் வந்து இட்ஸ் அ ப்ரஷ், இது வந்து பவுடர் ஷேப்பில் இருக்குது டு ஃபார்ம் அ டிசைட் ஷேப் சச் அஸ் pellet அண்ட் காம்ப்ளெக்ஸ் காம்போனன்ட். அடுத்து திஸ் காம்போனன்ட் இஸ் ஹீட்டட் டு எ ஃபர்னஸ் டு த டெம்பரேச்சர் பிலோ த அதனோட மெல்டிங் பாயிண்ட்டுக்கு
பிலோ வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் மைக்ரேட் பண்ணி ஒரு கான்டாக்ட் பாயிண்டில் போயிட்டு வந்து இட் ஃபார்ம்ஸ் அ நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு மெட்டீரியல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் அகெயின் வேரியேஷன் பார்த்தினாக்கா டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் 70 to 85% வந்து அப்சல்யூட் மெல்ட்டிங் பாயிண்ட்க்கு கீழே நீங்கள் வந்து மெல்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெம்பரேச்சர், டென்சிட்டி இன்க்ரீஸ், பாண்ட் ஃபார்மேஷன், இது எல்லாமே வந்து இதில் வந்து நடக்கும். ஸோ மெயின் அப்ளிகேஷன் சின்டரிங் ப்ராசஸில் வந்து மெட்டலர்ஜியில், செராமிக்ஸ், ப்ரிப்பேரிங் ஆஃப் டியூரபிள் காம்போனன்ட்ஸ், ஃப்ளெக்சிபிள் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த சின்டர்ட் நானோ பார்ட்டிக்கல் இங்க்ஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் நிறையா இருக்குது, எலக்ட்ரிக்கல் சின்டரிங் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து மெயினாக அந்த கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற சப்ஸ்டன்சஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து மூவிங் ஆன் டு தி கெமிக்கல் மெத்தட்ஸ். இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் ஃபிசிக்கல் மெத்தட்ஸ். இது கெமிக்கல் மெத்தட்ஸில் வந்து சால்ஜெல் மெத்தட். ஸோ சால்ஜெல் மெத்தட் வந்து என்னென்னா சிந்தசிசிங் த நானோ பார்ட்டிகல்ஸ். இட்ஸ் அ வெட் கெமிக்கல் ப்ராசஸ். இங்கே கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, particularly metal oxide or colloidal ones, by dissolving a molecular precursor in a solvent, then inducing the hydrolysis, அதுக்கப்புறம் condensation to form a sol. சால்னா வந்து ஒரு சாலிட் லிக்விட் சஸ்பென்ஷன் ஆஃப் சாலிட் வந்து உங்களுக்கு லிக்விடில் சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு எ ஜெல் ஃபார்மேஷன். அந்த ஜெல்லை வந்து ஜீலேஷன் அண்ட் ஏஜிங் பண்ணி அதை ட்ரை பண்ணி பவுடராக மாற்றி அது கால்சைன் பண்ணி, கால்சினேஷன் உங்களுக்கு தெரியும், ரோஸ்டிங் கால்சினேஷன் மெட்டலர்ஜியில் படிச்சிருப்பீங்க. அண்ட் டிசைட் நானோ பார்ட்டிக்கல் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன நமக்கு அட்வான்டேஜஸ்னால் உங்களுக்கு கெமிக்கல் காம்போசிஷன் அந்த அட்வான்டேஜ் வந்து இருக்குது நமக்கு. டிசைட் கெமிக்கல் காம்போசிஷனில் இந்த லோ டெம்பரேச்சர் ப்ராசஸிங், ஸ்கேலபிலிட்டி, சைஸை வந்து நமக்கு எந்த சைஸில் வேணும் அப்படின்ட்டு. அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வித் டெய்லர்டு ப்ராப்பர்ட்டிஸ். எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி வேணும், லைக் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லை கேட்டாலிசிஸில் யூஸ் பண்ணுற மாதிரி, பயோசென்சஸில் யூஸ் பண்ணுற மாதிரி யூ கேன் சிந்தசிஸ் த மெட்டீரியல் யூஸிங் த சால்ஜெல் மெத்தட். பேசிக்கலி ஆர் ப்ரிப்பேரிங் ஒரு சால், அதை வந்து ஜெல் மாதிரி மாற்றி அதுக்கப்புறம் வந்து அதை பவுடராக மாற்றி அதை ட்ரை பண்ணி வி ஆர் கெட்டிங் த நானோ பார்ட்டிக்கல். ஓகே, ஸோ இந்த பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் இஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ரீகர்சர்ஸ் எதை நானோ மெட்டீரியலாக மாற்ற போகிறோமோ அந்த ப்ரீகர்சர்ஸ் வந்து எடுக்கிறோம், அது கூட சால்வெண்ட் போடுறோம். இது ஃபார்ம்ஸ் சால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொலைடல் ஸ்ட்ரக்சர். தென் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஜெல் ஃபார்மேஷன் மாதிரி வருது உங்களோட டிசைட் நானோ பார்ட்டிகல்ஸ். அப்புறம் என்ன பண்ணுறோம், சூப்பர் கிரிட்டிக்கல் ட்ரையிங், இல்லை தெர்மல் ட்ரையிங், ஃப்ரீசிங் ட்ரையிங்கில் வச்சு நமக்கு ஏரோ ஜெல் வேணுமா, இல்லை ஜெரோ ஜெல் வேணுமா, இல்லை க்ரியோ ஜெல் வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி we can prepare the வேரியஸ் ட்ரையிங் யூஸ் பண்ணி அந்த ஜெல்லுலேருந்து இன்னும் ஃபைனாக திருப்பியும் பவுடர் பண்ணுறப்ப யூ கெட் தி ஃபைனல் நானோ பார்ட்டிகல் சைஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ராலிசிஸ், கண்டென்சேஷன், ஏஜிங் அண்ட் ட்ரையிங், அடுத்து கால்சினேஷன் ஸ்டெப், அதுக்கப்புறம் தான் யூ கெட் த நானோ பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ அதான் திருப்பியும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரீகர்சர் சால்வென்ட் சொல்யூஷன் ப்ரிப்பரேஷன், அடுத்து சால் ஃபார்மேஷன், அதில் வந்து ஹைட்ராலிசிஸ் அண்ட் கண்டென்சேஷன், அடுத்து ஜீலேஷன் அண்ட் ஏஜிங், அப்புறம் ட்ரையிங். ஓகே, ஸோ இதிலோட ப்ராசஸோட இம்பார்ட்டண்ட் வந்து என்னென்னா இட்ஸ் யூனிஃபார்ம் மிக்சிங், அட்டாமிக் லெவல் மிக்சிங் ஆஃப் காம்போனன்ட்ஸ். அப்போ இது வந்து பாட்டம் அப் அப்ரோச். ஸோ காம்போனன்ட்ஸ் இட் இஸ் க்ரூயல் ஃபார் அச்சீவிங் ஹோமோஜீனியஸ் அண்ட் பியூர் ப்ராடக்ட்ஸ். லோ டெம்பரேச்சர்லேயே இதை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து லைக் டெய்லர்ட் ப்ராப்பர்ட்டிஸ், நமக்கு என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமோ அதில் டோப்பிங், சைஸ், ஷேப் எல்லாமே நம்ம மாற்றிக்கலாம். அகைன் வெர்சட்டாலிட்டி, நிறைய மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், லைக் மெட்டல் ஆக்சைட்ஸ், மெட்டல் நைட்ரைட்ஸ், கார்பைட்ஸ், அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது. இதில் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்ட்டிகல் சைஸ் அண்ட் ஷேப் காம்போசிஷன் வந்து, ஏன்னா when you are யூஸிங் கெமிக்கல் ஆல்வேஸ் சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்த்த இது வந்து வராது, டைம் கன்சியூமிங். அண்ட் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் வந்து இட் ஃபோர்ஸ் ஹெல்த் அசார்ட்ஸ். நிறைய ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் அசார்ட்ஸ் வந்து வரலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து இதனோட டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்து எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட்ஸ். நமக்கு இதுதான் வந்து நிறைய பேர் லேபில் வந்து இது பண்ணுவாங்க. லைக் இந்த மாதிரி ஹை இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாதவங்க ஜஸ்ட்டு ஒரு எலக்ட்ரோட் அது இருந்தாவே போதும், லேபில் வச்சு சிந்தசிஸ் பண்ணுறது. ஈவன் யூஜி லேப் இருந்தாவே போதும், உங்களுக்கு 2 எலக்ட்ரோட் இருந்தால் போதும், அதை வச்சு சிந்தசிஸ் பண்ணுறது.
ஸோ இதில் வந்து மெயினாக என்னென்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் வந்து மெட்டல் அயான்ஸ் வந்து அது கரைஞ்சிருக்கும், அதை வந்து என்ன பண்ணுவோம், கிரியேட்டிங் த நானோ பார்ட்டிகல்ஸ் வித் த கண்ட்ரோல் சைஸ் அண்ட் ஷேப். ஸோ இதில் மெயினாக வந்து எலக்ட்ரோலைட் இருக்கும், எலக்ட்ரோட் இருக்கும். ஸோ எதை நம்ம எது மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா NaOH இல்லை ஹைட்ரஜன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, யூ ஹாவ் ஓகே இந்த ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் மாதிரி எடுக்கிறாங்க. அதில் வந்து கிராஃபைட் எலக்ட்ரோடு வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஆனோலும் உங்களுக்கு கிராஃபைட் எலக்ட்ரோடு வந்து எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் வேறு ஏதோ ஒரு எலக்ட்ரோட் பிளாட்டினம் எலக்ட்ரோடு வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, தென் they have some solvent and medium, அதை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் they pass the current. அப்போ வந்து என்னாகும், உங்களுக்கு டிசால்வ்டு பிளாட்டினம் டிசால்வ் நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இங்கே பிளாட்டினம் தான் உங்களுக்கு அரைஞ்சி இங்கே நானோ பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து அயன், பெலேடியம், சில்வர், பிளாட்டினம் எதை நமக்கு நானோ பார்ட்டிகல்ஸாக வேணுமோ அதை எலக்ட்ரோடாக வந்து இங்கே எடுத்துக்கணும். ஸோ அது வந்து நம்ம லைக் நம்ம ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் படிச்சிருப்போம் இல்லையா, ஒன்று வந்து கரைஞ்சி உங்களுக்கு அயான்ஸாக மாறும். அயான்ஸ் வந்து நம்ம திருப்பியும் அதை கெமிக்கல் ரிடக்ஷன் பண்ணி we can convert into the நானோ பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இட்ஸ் அகெயின் வெரி ஈஸி மெத்தட். ஸோ எலக்ட்ராலிசிஸ் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பாஸ் பிட்வீன் த 2 எலக்ட்ரோட்ஸ். அப்புறம் எலக்ட்ரோலைட், இந்த எலக்ட்ரோட்ஸ் மஸ்ட் பி மர்ஜ்ட் இன் த எலக்ட்ரோலைட். ஸோ சில்வர் நைட்ரேட், சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிடக்ஷன் வந்து அகெயின் we supply the electrical current to form the நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ எங்கள் பேராமீட்டர் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், கரண்ட் டென்சிட்டி, அந்த எலக்ட்ரோலைட்டோட கான்சன்ட்ரேஷன், வேறு என்ன அடிட்டிவ்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பொறுத்து தான். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்கேலபிலிட்டி, ரீப்ரொடியூசிபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். கீப்ஸ் நம்ம எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணாலும் அதே மாதிரி வந்து வரும். ஓகே, இது கண்ட்ரோல்டு க்ரோத் வந்து இதில் இருக்குது. அடுத்து என்விரான்மெண்ட்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஓகே, ஸோ ரொம்ப ஹசார்ட்ஸ் வந்து இருக்காது. அது வெர்சட்டாலிட்டி, அகைன் நிறைய பார்ட்டிகல்ஸ் இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ் கேட்டாலிசிஸ், எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான் வந்து சிந்தசிஸ். அதுவும் நான் ரொம்ப ரஷ்அப் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரீகாலுக்காக தான். ஓகே, ஸோ இன் டீட்டெயில் வேணால் நீங்கள் லைக் ஜஸ்ட் கூகுள் இட். அதுவும் கூகுள் வந்து லைக் இந்த உத்தரகண்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து யூ கேன் ஜஸ்ட் டைப் நானோ பார்ட்டிகல் சிந்தசிஸ் இல்லை நானோ மெட்டீரியல் சிந்தசிஸ். அதில் வந்து யூ கெட் த மெட்டீரியல்ஸ். அதில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை எனி ஃப்ரீலி அவைலபிள் ரிவ்யூ ஆர்டிகல்ஸ் ஆன் நானோ பார்ட்டிகல்ஸ் சிந்தசிஸ். ஓகே, அது போட்டிங்கனாவே வந்து உங்களுக்கு நிறைய பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும், ஃப்ரீலி அவைலபிள். ஓகே, இது மெயினாக வந்து நானும் வந்து நிறைய ஜேர்னல்ஸ் அண்ட் ChatGPT, கூகுள் அண்ட் என்னோட கிளாஸ் நோட்ஸ் அதை கம்பைன் பண்ணி தான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.